எலியா அங்கு சென்று கார்மேல் பருவத்திலே பாகால் தீர்க்கதரிசிகளை கூட்டி வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி பலியை பட்சிக்கும் தேவனே மெய்யான தேவன் என்ற சவாலை வைக்கிறார். அதன்படி அந்த பாகால் தீர்க்கதரிசி காலை முதல் மாலை விட்டு குதிக்கிறார்கள். சரீரத்திலே ரத்தம் வரும்படியாக செய்து ஒன்றும் ஏற்படவில்லை. ஆனால் மாலையில எலியா தீர்க்கதரிசி வந்து பலியின் மேல் தண்ணீரெல்லாம் ஊற்றி அமைதியாக ஒரு ஜெபத்தை செய்தார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது, பட்சித்து போட்டது. மக்கள் சொன்னாங்க 1 ராஜாக்கள் 18:38-39 கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். தேசம் எழுப்புதலுக்குள்ளாக பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோனா காலத்தில் நினிவே மக்கள் பாவத்தில் ஊறி போய் தேவகோபுக்கு செவ்வாக அதை சென்ற பொழுது அதை அழித்து போட தேவன் சித்தம் கொண்டார். ஆனால் மனதிற்கும் உள்ள தேவன் யோனாவை அனுப்புகிறார். யோனாவோ மனம் வழி விலகி சென்றாலும் மீண்டுமாக அவர் அங்கு அனுப்பி எச்சரிக்கும் பொழுது ராஜா முதல் மிருகங்கள் அனைத்தும் ரெட்டுடுத்தி கொண்டு சாம்பலில் கிடந்து தேவனை நோக்கி பார்த்தார்கள். நினிவேயில எழுப்புதல் வந்தது என்று பார்க்கிறோம். பெந்தேகோஸ்து தினத்தன்று ஏற்பட்ட எழுப்புதலை நான் பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்து என்று சொன்னார். மனம் திரும்புவது போல் ஜனங்கள் திரும்பினார்கள். ஆனால் இவர்தான் மேசியா என்று அவன் சுட்டிக்காட்டி இந்த ஆட்டுக்குட்டியானவரை சிலுவிலே அறைந்து கொன்று விட்டார்கள். ஆனால் அதோடு தேவன் விட்டு விடவில்லை. மீண்டுமாக அவர் வாக்குத்தத்தம் செய்தபடி ஆவியானவரை அனுப்புகிறார். ஆவியானவர் வந்து சோர்ந்து போயிருந்த சீடர்கள் மேல் வல்லமையாக இறங்கி நிமித்தமாக வல்லமை மிக்க காரியங்கள் அவர் செய்து மீண்டுமாக ஒரு எழுப்புதல் பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். அவ்வாறே 20ஆம் நூற்றாண்டின் வல்லமிக்க சுவிசேஷர் என்று உலகால் போற்றப்படும் பில்லி கிரஹாமை எப்படி தேவன் உலகமெங்கும் பிரசித்திப்படுத்தினார் தெரியுமா? பில்லி கிரஹாம் 1949ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் ஹாலிவுட்டுக்கு சென்று 3 நாள் கூட்டம் நடத்தத்தான் சென்றார். 3 நாள் கூட்டம் நடத்த ஆரம்பித்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாக இறங்கியது. அநேக தொடப்பட்டார்கள், நூற்றுக்கணக்காக ரட்சிக்கப்பட்டார்கள். 3 நாள் ஒழுங்கு செய்யப்பட்ட கூட்டம் 8 வாரம் நடைபெற்றது. 8 வாரம் தினமும் நடந்தது. ஆயிரக்கணக்கான சினி ஃபீல்டில் இருந்தவர்கள் தங்கள் ஜீவத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். அதை பற்றிய கட்டுரைகள் மற்றும் எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லா நியூஸ் சேனலும் சென்றடைந்தது. உலகமே பில்லிகிராம் என்று சொல்லி தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொடுத்ததுனால உலகமெங்கும் கர்த்தருடைய தாசனை கொண்ட இடத்துல எல்லாம் எழுப்புதல் தீயை அவர் பிரவேசித்தார். ஆம், இன்றும் தேவனால் எழுப்புதல் தீயை பற்ற வைக்க முடியும். காரணம் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவாதி தேவன். பெந்தேகோஸ்தே தினத்தில் கடந்த நூற்றாண்டில் எழுப்புதல் தீயை ஊற்றிய தேவன் இன்றும் நம்முடைய சபையில நமக்குள்ளாக நம்முடைய தேசத்துல எழுப்புதல் தீயை மூட்ட வல்லவராக இருக்கிறார். நாம் அனைவரும் எழுப்புதலை வாஞ்சிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக இயங்குகிறோம். வல்லமை வேண்டும் வேண்டும் என்று சொல்லி ஊக்குவிக்கிறார்கள், பேசுங்கள் என்று. ஆனால் அந்த வல்லமைக்கு முன்பாக நம்முடைய பாத்திரம் பரிசுத்த ஒன்றாக இருக்க வேண்டும். வேதத்தில் பார்க்கிறோம், யோசுவாவில் பார்க்கிறோம். யோசுவாவில் என்ன சொல்லுங்க? 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். இது பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிக்கு அவர் சொல்கிறார். புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிக்கு 2 கொரிந்தியர் 6:2 பார்க்கிறோம். இதே இப்பொழுதே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். நாம் எப்படியும் ஜீவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்ய எதிர்பார்க்க முடியாது. இதனைத்தான் 1ஆம் தேதி எடுத்த காலை ஆறுதல நாம் தியானித்தோம். 2 நாளாகமும் 7:14. மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 2 நாளாகமும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எல்லா காரியத்தையும் ஆண்டு தியானித்து விட்டோம். அந்த வசனம் வார்த்தை தியானித்தோம். அதுல முக்கியமாக இருக்க காரியம் தாழ்த்துறது, தாழ்மை.
என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, மிக முக்கியம், பரிசுத்த ஆவியுடைய கிரியை வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். தேவ சமூகத்தை தாழ்த்தியே தீர வேண்டும். நாம் பெருமைப்பட நம்முடைய ஒரு தகுதியும் இல்லை. நம்முடைய பரிசுத்திலே, நீதியிலே, விசுவாசத்திலே, கனித எல்லாவற்றிலும் நாம் குறைப்பட்டவர்கள் தான். ஆனால் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய கரத்திலே ஒரு பேப்பரை கொடுத்து, ஐயா, நீங்கள் கடந்த மாதத்திலே நீங்கள் நினைத்த, சிந்தித்த, செய்த காரியங்களை எழுதி தேவ சமூகத்தில் சென்று நீங்கள் வாசியுங்கள் என்றால் எத்தனை பேர் தைரியமாக வாசித்து விட முடியும்? 99.9% வாசிக்க முடியாது. அவ்வளவு குறைவுள்ளவர்கள், அவ்வளவு குறைவுகள். இவ்வாறு இருக்கும் பொழுது தேவன் நம்மை எதிர்பார்ப்பதெல்லாம் பூர்ணத்தை அல்ல, மாறாக உண்மையை. the faithful, தாழ்மையோடு தேவ சமூகத்தில் வருவதைத்தான் அவர் விரும்புகிறார். அப்படி சமூகத்தில் நம்மை தாழ்த்தினவனாக, தேவரே, நான் பாவியாயின் மேல் கிருபையாயிரம், உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நான் தகுதியற்றவன், என்னை உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆவினால் அபிஷேகம் அப்பா என்று சொல்லும் பொழுது நம்மை பலப்படுத்த பலமுள்ளாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் தாழ்த்துவது எந்த தவறும் இல்லை. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாட்டில இத்தனை மகத்துவம் உள்ள பதவியை புழுக்கலாம் எங்களுக்கு. சில கர்த்தருடைய ஊழியர்கள், தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசாரியமா இருக்கும் பொழுது ஏன் நம்மை புழு என்று மீண்டுமாக சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். சில பாட்டு புத்தகத்தில் புழுவை எடுத்து விட்டு பிள்ளைகள் என்று மாற்றி விட்டார்கள். வேதனைக்குப்பட ஒரு காரியம். என்னை ராஜாவாக, என்னை மகளாக மாற்ற உன்னதத்திலிருந்து வந்த தெய்வம் ஐயா அவர். மண்ணுக்கோலம் எடுத்தவர். அவருக்கு முன்பாக என்னை புழு என்று சொல்வதிலே ஒன்றுமல்ல. அதைத்தான் தாவீது ராஜா செய்தான். ஏன் தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறினான்? அநேக பாவங்களை செய்தவன் தான், மீறினான் கட்டளைகளை. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி தாவீதின் தேசத்துக்குள், நாட்டுக்குள் வரும் பொழுது, பட்டணத்துக்குள் வரும் பொழுது தன் வஸ்திரத்தை கலந்து போட்டவனாக கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக வேலைக்கான போல ஆடிக்கொண்டிருக்கிறான். மனைவி பார்க்கிறாள், மீகாள், இவர் இந்த வேலைக்காரர்களுக்கு முன்பாக தன் வஸ்திரத்தை கலந்து போட்ட ராஜாவா நீர் என்று சொல்லும் பொழுது, எம்மட்டும் மையப்பட்டிருந்து சொன்ன பொழுது அவன் சொல்கிறான், ஆடுகளுக்கு பின்பாக இருந்த என்னை தேவன் என்னை உயர்த்தி உன்னுடைய தாப்பனுக்கும் காட்டிலும் குடும்பத்தாரை காட்டிலும் என்னை மாற்றி ராஜாவாக்கி இருக்கும் பொழுது அவருக்கு முன்பாக இன்னும் என்னை தாழ்த்துவேன் என்கிறான். அது நிமித்தமாகத்தான் அவன் அவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக மாறினான். தேவ சமூகத்துல நாம் செல்லும் பொழுதெல்லாம் நம்மை தாழ்த்தாத பட்சத்துல நம்மை கொண்டு தேவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பரிசுத்த ஆவியின் குணங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சபையில கண்டிப்பாக எழுப்புதல் வர வேண்டும். எழுப்புதல் வருமா வராதா? இங்க இருக்கும் உங்களை கொண்டு வருமா வராதா? இங்க உட்கார்ந்து இருக்கும் இந்த டானி, இந்த ஏஜ், இந்த பிள்ளைகளை கொண்டு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நான் செய்தி ஆரம்பத்தில் சொன்னேன், 1904 ஸ்காட்லாண்ட்ல, வீல்ஸ்ல எழுப்புதல் வந்தது என்று. எங்கு ஆரம்பித்தது தெரியுமா? Children listen, the youth listen. 13 முதல் 20-30 வயசில் இருக்க பிள்ளைகள் கவனியுங்கள். அந்த சபையில இருந்த ஃப்ளோரி இவான்ஸ் என்ற டீனேஜ் கேர்ள் ஒரு நாள் டீன் சபையில எழுந்து நின்று, I am loving my Lord Jesus with my whole heart, இந்த முழு இதயத்தோடும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன ஒரு வார்த்தை எழுப்புதல் தீ தோன்றுவதற்கு மூல காரணமாக அமைந்தது. தொடர்ந்து அந்த யூத் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த செப்டம்பர்ல 1904 29 வயதான கூலி வேலை செய்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கும் மாணவனாகிய இவான் ராபர்ட்ஸ் என்ற வாலிபன் அந்த குழுவிற்கு 5 டீனேஜ் கேர்ள்ஸோடு பாடல்களை சுவிசேஷமாக அறிவிக்கும் பொழுது ஆவியானவர் பொழுந்தெழப்பட்டார். அங்கு விட்டப்பட்டதுதான் முழு உலகத்தையும் ஆட்கொண்டவராக மாறியது. அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளை கொண்டு தேவனால் வல்லமை மிக்க காரியங்கள் செய்ய முடியாதா? சபையில் இருக்க பிள்ளைகள் எழுந்திருங்க. டீனேஜ் ஸ்டாண்டப். 13 முதல் 30 வயது இருக்கும் வாலிப தம்பிகள் எழுந்திருங்க. இவைகளை கொண்டு தேவன் இந்த தேசத்தை அசைக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிப்போமா? பிரபாத் சபைகளுக்காக முன்பாக அவர் ஜெபிப்பார். இந்த பிள்ளைகளை கொண்டு இந்த தேசத்தில், ஏனென்றால் இவர்களுக்கு முன்பாக முழு வாழ்வும் உண்டு. அவளை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக அவர் இருக்கிறார். எங்கள் அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆவியான எங்கள் தகப்பனே, அப்பா உமக்காய் நன்றி செலுத்துறோம். நன்றி. இந்த நாளிலும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் எழுந்து நிற்கிறதான வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே
அப்பா இளம் சிறார்களை ஆண்டவரே சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் உலகத்தோற்கு முன்பாய் இந்த பிள்ளைகளை நீ தெரிந்து கொண்டீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். சோதரப்பா நீர் ஆண்டை யாரை கொண்டாலும் ஆண்டவரே ஆமென் உடைய காரியத்தை செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்துல அவருடைய ஜீவியத்தில் ஆண்டவரே வலிமையான காரியங்களை செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அவருடைய அந்த சிறு வயதில் ஆண்டவரை பெற்றுக்கொண்டதான சத்தியத்தை ஆண்டவரே கடைசி வரை இந்த உலகத்தின்